வணக்கம். இன்றைக்கு பொருட்பால அங்கவியல்ல இகல் அப்படின்ற அதிகாரத்தில் 8வது குறள். இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம், அதனை மிகல் ஊக்கின் ஊக்குமாம் கேடு. இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம், அதனை மிகல் ஊக்கின் ஊக்குமாம் கேடு. முதலேயே இந்த இகலிற்கு எதிர் சாய்தல் அப்படின்னு பார்த்தோம். அதாவது அந்த உள்ளத்தில் இருக்கின்ற மாறுபாட்டை ஏற்றுக்கொள்ளாமல் விடுறவனுக்கு அவனுக்கு என்ன இருக்கும் அப்படின்னாக்கா, அவனை வெல்லக்கூடியவர்கள் யாரும் இல்லை அப்படின்னா அவனுக்கு பகையானவர்கள் யாரும் இல்லை அப்படின்னு ஒன்று பார்த்தோம். இப்போ இங்கேயும் அதே மாதிரி இகலிற்கு எதிர் சாய்தல் அப்படி பண்ணுறவனுக்கு என்ன வரும் அப்படின்னு அந்த பெருமையை சொல்கிறார் பாருங்கள். இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம். அந்த இகல் அப்படின்ற ஒன்று அந்த மாறுபாடு வரும்போது அந்த மாறுபாடு வளர்ந்து பெருசாகிறதுக்கு முன்னாடியே அந்த மாறுபாட்டை எதிர்கொண்டு அந்த மாறுபாட்டை முற்றிலுமாக கலைந்து விடுவது, அல்லது அதை பெருசு பண்ணாமல் அப்படியே விடுறது. அந்த மாதிரி பண்ணும்போது அது ஒருவனுக்கு என்ன தரும் அப்படிங்கிறாரு. அது ஒருவனுக்கு ஆக்கத்தை தரும். எப்படி அப்படின்னா, மாறுபாடு ஒரு மனிதர்கள் மாறுபாடு இருக்கும்பொழுது அதை பெரிது பண்ணாமல் புன்னகையோடு கடந்து போகிறதோ அல்லது புன்னகையோடு அதை சரி செய்கிறதோ ரொம்ப இயல்பாக வரக்கூடிய ஒருத்தருக்கு அந்த நட்பு அதிகமாகும் இல்லையா? அப்போ அந்த நட்பு அதிகமாகும்போது ஆக்கம்னா செல்வம், ஓகே, நல்ல விஷயங்கள் நடக்கிறது, அந்த மாதிரி எல்லாமே இயல்பாக நடக்கும். ஏன்னா இன்றைக்கி மனிதர்கள் தானே நமக்கு செய்யக்கூடிய எல்லா செயல்களுமே மனிதர்கள் மூலமாக தான் வருது. அது எந்த விஷயமா இருக்கட்டும். ஒரு வீட்டில் இருக்கின்ற உறவுகள் யார் இருந்தாலும், நம்ம வீட்டில் வேலை செய்கிறவங்கலேருந்து ஆரம்பித்து தோட்டக்காரங்களாக ஆரம்பித்து வண்டி ஓட்டுறவங்கள இருந்து நம்ம உறவுகள், கணவன் மனைவி குழந்தைகள், இது எல்லாக்கிட்டேயுமே பார்த்திங்கன்னா அந்த உறவுகள் மேம்பட்டு இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், வாழ்க்கை சந்தோஷமாக தான் இருக்கும். அது நமக்கு ஆக்கத்தை தரும். அப்படி இல்லாமல் இது முதல்ல இகலிற்கு எதிர் சாய்தல் ஆக்கம் முடிஞ்சது. நம்ம இகலை எதிர்நோக்கி எதிர் சாய்தல்னால் அதை எதிர்பார்த்து அதை விட்டுட்டோம் அப்படின்னா, நம்ம நாணல் மாதிரி அப்படி சொன்னோம் இல்லையா, அந்த மாதிரி அதை பணிஞ்சோ அதை மறந்துட்டோ அதை விட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா அது நமக்கு ஆக்கம் தரும். எதனை அந்த இகலை மிகல் ஊக்கின் ரொம்ப மேலே 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 பெருசுப்படுத்தி அதை ஊக்கப்படுத்திகிட்டே இருந்தால், ஒரு சின்ன பிரச்சனை வந்துருச்சு, எனக்கும் பக்கத்து வீட்டுக்காரனும் அல்லது எனக்கும் என்னோட கணவருக்குமோ ஒரு சின்ன மாறுபாடு வருது அப்படின்னா, இந்த மாறுபாட்டையே பேசிட்டு திருப்பி பேசி இது இப்படி தான், அது அப்படி தான், இதனால் இப்படி ஆச்சு, அதனால் அப்போ அதை பெருசுப்படுத்தும் போது மிகல் ஊக்கின் அதை பெருசுப்படுத்துறத ஊக்கப்படுத்திட்டு இருந்தோம்னா ஊக்குமாம் கேடு. அது என்ன பண்ணும்? கேட்டினை ஊக்குவிக்கும். எது? இகலை நீங்கள் பெருசுப்படுத்தி ஊக்குவிச்சிங்கன்னா அது உங்களுக்கு கேட்டை ஊக்குவிக்கும். அதாவது உங்களுக்கு கேட்டை கொண்டு தரும், துன்பத்தை கொண்டு தரும். அதுதான் அதனோட பொருள். இப்போ இதில் பார்த்திங்கன்னா ஒரு இது வரும், என்ன நான் ஒன்றுமே பண்ணல, அவனால் தான் எனக்கு அந்த கேடு வந்தது அப்படின்னு. இல்லை, இது நம்மளால் வந்த கேடு. ஏன் அப்படின்னா, நாம் நம்மள்கிட்ட அவன் மாறுபடுறான் அப்படின்னு தெரிஞ்சால் அந்த மாறுபாட்டை எப்படி கையாளணும்னு நமக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரிந்து கொண்டு அந்த முறையில் கையாண்டு இருந்தோம்னா அந்த கேடு நமக்கு வந்திருக்காது. ஆக இந்த கேடு நம்முடைய செயலால் வந்த ஒன்று அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஆக இகல் அப்படின்ற மாறுபாட்டை நம்ம விட்டுட்டோம் அப்படின்னாக்கா நட்பு உயரும், நட்பினால் ஆக்கம் வரும். இல்லை அதை பெருசுப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா அதனால் பகை வளரும். அப்போது அது நமக்கு மேலும் மேலும் துன்பத்தை தான் தரும். அதுதான் இந்த குறளினுடைய பொருள். சரிங்களா? நன்றி, வணக்கம். நாளை அடுத்து